கலாத்தியர் 1:23-24 என்ன சொல்லுது தெரியுமா? முன்னே நம்மை துன்பப்படுத்தினவனே தான் அழிக்க தேடின விசுவாசத்தை இப்பொழுது பிரசங்கிக்கிறான் என்பதை மாத்திரம் அவர்கள் கேள்விப்பட்டிருந்து என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஸோ இந்த வசனத்தில் பவுல் எப்படியெல்லாம் துன்பப்படுத்தினாரு, அந்த விசுவாசத்தை எப்படியெல்லாம் அழிக்கணும்னு நினச்சாரு, இயேசு கிறிஸ்து மேலே இருக்கிற விசுவாசத்தை எப்படிலாம் அழிக்கணும்னு நினச்சாருன்னு சொல்லிட்டு இந்த கலாத்தியர் மக்கள் கேள்விப்பட்டு இப்போது அவர் இருக்கிறத பார்த்து, அதாவது அழிக்கணும்னு நினச்சவர் இப்போ அதே விசுவாசத்தை பிரசங்கிக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றி கேள்விப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினாங்களாம். ஸோ இன்றைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் குடும்பத்துலையாவது இல்லை உங்கள் நெய்பர்ஸ்லையாவது இவன்லாம் எங்கே ரட்சிக்கப்பட போகிறான், நீங்கள் அந்த மாதிரி மட்டும் குறைச்சி எடை போட்டுறாதீங்க. ஆண்டவர் யாரனாலும் ரட்சிக்கப்பட்டு அவங்கள உயர்த்த வல்லவராக இருக்கிறாரு. நீங்கள் நினைக்கலாம், இவ்வளோ பாவம் செய்கிறான், ஆண்டவர் இவனை தண்டிக்க போகிறாரு அப்படி செய்யலாம். ஆனால் இல்லை, கண்டிப்பாக ஆண்டவர் அவங்கள ஒரு நாள் ரட்சித்து கிறிஸ்துவுக்குள்ளே வழி நடத்த வல்லவராக இருக்கிறாரு.